தேதி சொல்லும் செய்தி. ஏப்ரல் 10, 26ஆம் ஆண்டில் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் திரைப்படம். அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெற்றி இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார் சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் அபார கலைஞர்களின் நடிப்பில் பிரம்மாண்ட படைப்பாய் இதே நாளில் 99 வெளியானது படையப்பா. உலகம் யாவும் 210 திரையரங்கங்களில் வெளியாகி 7 லட்சம் ஒளிநாடாக்கள் விற்பனையான முதல் தமிழ் திரைப்படம் மட்டுமல்லாது அதிகம் வசூலித்த திரைப்பட பட்டியலில் முதல் இடம் பிடித்து எண்ணற்ற விருதுகள் மற்றும் சாதனைகளோடு 26ஆம் ஆண்டில் படையப்பா. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. 44ஆம் ஆண்டில் தமிழ் திரையுலகின் அற்புத படைப்பு. சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் தமிழ், தெலுங்கில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டு வெளியான ராஜபார்வை இதே நாளில் 1981 வெளியானது. உலகநாயகனின் கதை 100வது திரைப்படம், முதல் தயாரிப்பு, கலை இயக்குனர் தோட்டாதரணி அறிமுகம் என சென்னையின் நினைவுச் சின்னங்களை படமாக்கிய திரைப்படம் என பல்வேறு பெருமைகள் உண்டு இத்திரைப்படத்திற்கு. பிலிம்பேர் உட்பட எண்ணற்ற விருதுகளை வென்று இன்று 44ஆம் ஆண்டில் ராஜபார்வை. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. 27ஆம் ஆண்டில் மியூசிக்கல் ஹிட் திரைப்படம். செல்வபாரதி இயக்கத்தில் விஜய், ரம்பா, தேவயானை நடிப்பில் இளவரசுவின் ஒளிப்பதிவில் அற்புத கலைப்படைப்பாய் மலர்ந்த நினைத்தேன் வந்தாய் இதே நாளில் 98 வெளியானது. தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் மியூசிக்கல் ஹிட் திரைப்படமாய் ரசிகர்களை கொண்டாட வைத்தது. அற்புத கலைஞர்களின் பங்களிப்போடு மெல்ல பாக்ஸ் ஆபீஸில் பயணித்து அனைவரையும் கவர்ந்து 27ஆம் ஆண்டில் நினைத்தேன் வந்தாய். இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. கனவினிலே காக்க வைத்தாய் நீதான்.